ரீசென்ட்டா மூணார் போயிருந்தோம். ஸ்டெர்லிங் மூணார்ல தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். நான் அதோட எக்ஸ்பீரியன்ஸ உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இந்த ரிசார்ட் வந்து சின்ன கெனல் கிட்ட இருக்கு. மூணார் போறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த ரிசார்ட் வந்துரலாம். இங்க வந்துட்டோம்னா, நம்ம ஸ்டே பண்ற வரைக்கும் நம்ம வெளிய போகவே வேண்டாம். ஏன்னா எல்லாமே இங்க இருக்கும். ப்ளே ஏரியாலருந்து, ஸ்விம்மிங் பூல்லருந்து எல்லாமே இங்க இருக்கு. நாங்க வந்து 3 மீல் பிளான்ல புக் பண்ணியிருந்தோம். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் 3மே நாங்க சேர்த்து புக் பண்ணியிருந்தோம். உள்ள வந்துட்டோம்னா, ஒரு பிளசன்ட் ஸ்டே கிடைச்சது. ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு இந்த இடம். ரிசார்ட் உள்ளேயே ஜிப் லைன், ஜிப் சைக்கிளிங் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்கு. நம்ம பே பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் மட்டும். ஒரு நாள் இங்க வந்துட்டு போனோம்னா, நம்ம நல்லா நிம்மதியா ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரி ஒரு ரிசார்ட் இது. இப்போ நாங்க ஸ்விம்மிங் பூல் தான் போயிட்டுருக்கோம். இது கொஞ்சம் பெரிய பூலாவே இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். ஈவினிங் டைம் ஆனனால நல்ல தண்ணி கிட்ட அவ்ளோ குளிரா இருந்தது. பிரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து இப்படி தான் இவ்ளோ தான் அமௌண்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சீசன் பொறுத்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் இந்த ரெசார்ட்ல. எங்களுக்கு வந்து 10K ஆச்சு. நான் வந்து ஹஸ்பண்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக தான் அங்க போயிருந்தோம். சர்ப்ரைஸ் பண்றதுக்காக ரூம் டெக்கரேஷன் கேட்டிருந்தேன். அவங்க ரூம் டெக்கரேட் பண்ணி குடுத்துருந்தாங்க. அது வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் தான். அப்புறம் வந்து இந்த ஃபுட் எல்லாமே வந்து நம்ம ஆஃப்டர்நூன் நமக்கு லஞ்சோட புக் பண்ணியிருந்தனால, நமக்கு ரூமுக்கே கொண்டு வந்து குடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் இருந்தது. கார்டன் வியூட தான் எங்களுக்கு குடுத்துருந்தாங்க. அவங்க கால்ல சொல்லம்போதே சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஹில் வியூலாம் இருக்காது. உங்களுக்கு கார்டன் வியூ தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு, நாங்க செக் அவுட் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டுருந்தோம். நான் வந்து டீட்டெயிலா ஒரு 4, 5 எபிசோட் வரைக்கும் ஷார்ட்ஸ்ல ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க அத செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல் ஒரு ஐடியா கிடைக்கும். அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. எது கேட்டாலும் நோன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க சர்விஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி, அப்புறம் மெயின்டெனன்ஸு, அதுக்கப்புறம் ஆம்பியன்ஸு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. நான் நெக்ஸ்ட் டைம் வருவீங்களான்னு கேட்டா, கண்டிப்பா வருவோம். ஏன்னா எங்களுக்கு வந்து அவ்ளோ புடிச்சிருந்தது. உள்ள வந்துட்டோம்னா, அவ்ளோ நீட்டா இருந்துச்சு. சூப்பரா மெயின்டெயின் பண்ணி வச்சிருக்காங்க. இது ப்ரமோஷனல் வீடியோலாம் கிடையாது. எங்களுக்கு ரொம்ப புடிச்சிருந்தது இந்த ஸ்டே. அதனால நான் உங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணியிருக்கேன். யாராவது இங்க ஸ்டே பண்ண போறீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்க வந்த டைம் வந்து மான்சூன் அப்ப தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதனால நல்லா இருந்தது. கிளைமேட்டும் சூப்பரா இருந்தது. நல்லா மிஸ்ட்டோட, நல்லா கிரீனிஷா எப்பயுமே மூணார் வந்து எங்கள டிசப்பாயிண்ட் பண்ணாது. அந்த மாதிரி தான் இந்த ஒரு ட்ரிப்பும் இருந்தது. இது ஒரு குட்டி ட்ரிப்பா இருந்தாலும், ரொம்ப சூப்பரான ட்ரிப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கிளைமேட் அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. அங்கருந்து கிளம்பவே மனசு வரல. அவ்ளோ நல்லா இருந்துச்சு அந்த கிளைமேட்டு. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே பாய்.